என்னம்மா பண்ணுறீங்க? இல்லை, உனக்கு லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்னது? காலேஜுக்கு. என்னது? கத்திரிக்காய் பஜ்ஜி. கத்திரிக்காய் பஜ்ஜியா? ஆல்ரெடி அரிஞ்சு வச்சிட்டிங்களா? அரிஞ்சிட்டேன், செய்ய வேண்டியது தான். சரி, ஓகே. டைம் ஆயிடுச்சுல்ல, கரெக்டாக செய்யணும். என்ன டைமு? 6:30. ஆமாம், நேற்று நைட்டு வேறு சாமான்லாம் கழுவாமல் படுத்துட்டேன்னா இப்போ தான் காலையில் எழுந்து சாமான்லாம் கழுவி வச்சேன். கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு ஏப்ரல் 1. ஆமாம். யாரை ப்ராங்க் பண்ண போகிறீங்க? பார்க்கலாம். சுஷாந்த் எழுந்தாக்கா, தம்பி எழுந்தானா அவனை ட்ராக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாமா? நீ யாரையும் ப்ராங்க் பண்ணலையா? இல்லையே. உங்ககிட்ட நான் தெரியாமல் சொல்லிட்டேன். சொல்லாமல் இருந்தேனாக்கா அவனை நான் ஏமாற்றிருப்பேன். என்னது ஏப்ரல் 1? ஆமாம், சொல்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் தெரியாமல் நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு ஏப்ரல் 1ன்றது. நல்லா ஏமாற்றிருக்கலாம் அவனை. அதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சு. என்ன காஞ்ச மிளகா போட்டிருக்கீங்க? இல்லை, ரெண்டுமே போட்டிருக்கேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே போட்டிருக்கேன். வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருக்கேன். அது வதக்கணும். எண்ணெயே எல்லாம். சரி, உனக்கு என்ன பொரியல் பண்ணிட்டோம்? பீன்ஸு முட்டை இருக்குது, பொரியல் பண்ணிக்கணும். இல்லைனாக்கா முட்டை மட்டும் செய்யணுமா? என்ன செய்யணும்? இதுக்கு பீன்ஸ் நல்லாவா இருக்கும்? இந்த அப்பாவை போட்டோம். தக்காளி வந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் நீ இன்னைக்கு? சீக்கிரமாக கிளம்பணுமா? 8:15 வீட்டில் வந்து கிளம்பிடுவேன். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மார்னிங் காலேஜ். ஆமாம், இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸு மார்னிங். 8:30 காலேஜுக்கு, நான் 8:15 வீட்டில் வந்து கிளம்புறேன். சரி, நேற்று ஏன் நம்ம வீடியோ போடலை? நேற்று தான் வெளியே போயிட்டுமே. அதான் வீடியோ போட முடியல. வீடியோ போடுற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் போடல. வீடியோவே எடுக்க முடியல ஃபஸ்ட்டு. ஆமாம், அதனால போட முடியல. போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறையவே இருக்கும், அதெல்லாம் டேஸ்ட் நல்லா. சரி, ஓகே. சரி, உங்களை யாராவது இது வரைக்கும் ஏப்ரல் 1 அன்னைக்கு ப்ராங்க் பண்ணியிருக்காங்களா? ஒரு முறை ரொம்ப ஏமாந்துருக்கேன். எப்போ? எங்கள் அம்மாலாம் ஏமாற்றிருக்காங்க. எப்படி? போரூரில் நம்ம இருக்கும் முதலே ஒரு முறை நான் வீட்டுக்கு வந்திருக்கேம்மா, கீழே வா, பேக் எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இங்கே தானே இருக்காங்க வர சென்னையில், அதனால் நானும் நம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் கீழே அவசர அவசரமாக ஓடி போய் பார்த்தாக்கா ஃபோன் பேசிகிட்டே தான் போனேன். அப்புறம் பார்த்தா கேட்டாண்ட போய் திறந்து பார்க்குறேன், கீழே 2nd ஃப்ளோர்லேருந்து போனேன் இறங்கி. அப்புறம் பார்த்தா கீழே ஆளே இல்லை. பிராங்கா? இல்லை, கல்லியன்னு பார்த்தா ஏப்ரல் ஃபுல் தான். அதான் நான் ரொம்ப ஏமாந்துருக்கேன். எனக்கு தான். சரி, நீ? நானா? நீ ஏமாந்துருக்கியா? நான்லாம் எப்பவுமே உஷாரா. இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன், வதங்க. குக்கரில் கூட வைக்கலாம். சால்ட் வந்து போட்டோம். தக்காளி கொஞ்சம் போட்டோம். இப்போ கத்திரிக்காயும் ஒன்றாவே போட்டுருவோம் அதில், அதுவும் சேர்ந்தே வதங்கிடும். குக்கரில் வச்சா ஈஸியாக முடிஞ்சிடும்ல? ஆமாம், நான் குண்டானில் போட்டேன். சரி, அதுக்கு வேறு காய் கட் பண்ணிக்கலாம். என்ன பீன்ஸ் கட் பண்ணிக்கலாம் வேகத்துக்குள்ள. பீன்ஸ் போட்டு செய்ய போகிறீங்களா? செஞ்சிடலாம், அது ஃப்ரிட்ஜில் இருக்குது பீன்ஸ் வேறு. அது முட்டை போட்டு செஞ்சால் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. ஆனால் முட்டை வாங்கிட்டு வரணும், இப்போ அனுப்பிச்சுடுவோம். சரி, நல்லா வதங்கிட்ட மூடி வச்சுக்குவோம். நல்லா வதங்க. முட்டை இனிமேல் தான் வாங்கிட்டு வரணுமா? ஆமாம். டைம் ஆகிடாது? ஆகாது, இன்னும் டைம் 7 o'clock கூட ஆகலையே. தம்பி அனுப்பிச்சு வாங்கிட்டு வந்துடுவோம். அவனும் தூங்கிட்டு கொஞ்ச நேரம். கலர் ஃபுல்லாக இருக்குது. வேறு வதங்கிட்டோம் தான். இது என்னது? அதுதான் அந்த கத்திரிக்காய். சரி, கத்திரிக்காய் நான் ரசம்னு நினச்சிட்டேன். இல்லை, கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், இல்லைன்னா இந்த கருப்பு எல்லாம் கத்திரிக்காயில் வந்துருக்கும். கலரே சேஞ்ச். இப்போ ஒயிட்டாக இருக்குது, இந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தியா? இல்லைன்னா கத்திரிக்காவே கலர் சேஞ்ச் ஆகிடும் தண்ணியில் போடலன்னா. சரி, ஓகே. கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? பீன்ஸ் முட்டை பொரியலே பண்ணிடுறேன். சரி, ஓகே. அது வெந்துருச்சா?
அது வதங்கிட்டு இருக்கு. வதங்கின உடனே தண்ணி ஊற்றிடணும். சரி ஓகே. பேசாமல் இதெல்லாம் நீங்கள் நேற்றே கட் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். இதுதான் வெளியில் போயிட்டோம்ல. ஓ ஆமாம்ல, லேட் ஆகி போச்சு. 9 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதனால தான் சாமான் கூட கழுவ முடியல நைட்டு. எழுந்து கட் பண்ணிவிடும். அது என்ன 5 minutes தான். எனக்கு கத்தியில் தானே கட் பண்ணுறாங்க, ஈஸியாக பிரச்சனை இருக்கும். சரி ஓகே. அந்த ஷாப்பிங் மிஷின் இருக்கு. ஆமாம், அதில் கூட பண்ணிடலாமே நீங்கள் இதை. ஆனால் பீன்ஸ் போட முடியுமான்னு தெரியலையே. பண்ணி பார்க்கலாமா இப்போது? சும்மா ஒரு 4 போட்டு. டைம் இல்லை, அப்படி நான் பண்ணிடுறேன் டக்குன்னு. அது ஒரு நாள் பண்ணிடுறேன், லேட் ஆகி போச்சுல்ல. சரி ஓகே. இன்னும் எவ்வளோ வயசா? சரி. இது எதுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுருக்கீங்க? அது சாப்பிட்றதுக்கு தான்மா. சாப்பிட அது கொஞ்சம் உடம்பு ஹீட்டாக இருக்குல்ல, இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் பாடி. என்னெல்லாம் சாப்பிட முடியாது, நான் கிளிப் போட்டிருக்கேன். ஆமாம், நீ சாப்பிடு. நீ எப்போவுமே சாப்பிட்றது இல்லை, கிளிப் போடுறதுக்கு முன்னாடி நீ இல்லையே. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நாள் சாப்பிட்டுருந்தேன். தம்பி இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கும் ரொம்ப ஹீட்டாகி அதெல்லாம் வெடிப்பாக வந்துருந்துச்சுல்ல. இதை சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு தான் அவனுக்கு கொஞ்சம் வெடிப்பே உதடே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப உதடு ட்ரையாக இருக்கும். வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்ட பிறகு தான் கொஞ்சம் அந்த பாடி நல்லா இருக்கும். சரி ஓகே. வாங்கிட்டு வந்தாச்சா முட்டை? இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. சரி, எடுத்துகிட்டு வா. தண்ணி ஊற்றிக்கிறேன்னா இதில். சரி ஓகே. கொஞ்சமாக மஞ்சள் தூள். சரியா? முட்டை கவர் எடுத்துகிட்டு வந்தாங்க, வச்சுட்டேன். வச்சுட்டியா? சரி. சரி, 5 minutes தான் இது வெந்துடும். சரி. வெந்துட்ட உடனே இல்லை புளி போடணும். ஃபஸ்ட்டே புளி போட்டால் வேகாது கத்திரிக்காய். அதனால் வெந்துட்ட பிறகு தான் புளி போடணும். சரி. போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி போட்டோம். எது மேலே? அந்த வெந்துச்சுன்னா அது மேலே கொத்தமல்லி. குழம்புலாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு தான் கொத்தமல்லி போடுவாங்க. இல்லை, இதில் வந்து ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது சேர்த்து கடையும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஓ, இது மிக்ஸிலே அரைக்கணும்? நமக்கு தான் சட்டி இல்லையே, மிக்ஸில் தான் அரைக்கணும். சரி ஓகே. ஃபுல்லாக அரைஞ்சிட்டிங்களா? அரைஞ்சிட்டேன். ஏன்னா எதுக்கும் காஞ்ச மிளகாயா? ஏன் பச்சை மிளகா போட மாட்டேங்கிறீங்க? அது பீன்ஸும் பச்சை மிளகாவும் ஒரே கலரில் இருக்குல்ல, அதனால அது சாப்பிட்றதுக்கு அப்புறமா டிஃப்ரெண்ட் தெரியாது, எது பச்சை மிளகா எது காஞ்ச மிளகா. அதுக்காகவே நீங்கள் போடுறீங்க? ஆமாம், இல்லைன்னா பச்சை மிளகா போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இது ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கும், அப்புறமா சாப்பிட்ற மாதிரி தெரியாது. சரி. இது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு? இதில் மாற்றிட்டு இதில் தக்காளி செஞ்சிடலாம்ண்ணே. சரி ஓகே. பீன்ஸுக்கா? ஆமாம், பீன்ஸ் முட்டை பொரியல். சரி ஓகே. இந்த கடையில் ஒரு பொடி இருக்குமே, எங்கே அது? அது உடஞ்சி பல வருஷம் ஆச்சு. இல்லையே. ஓ, அது இன்னொரு இதுவா? ஏன் அது வச்சுருக்கீங்க? அது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்ல. இல்லை, ரெண்டுத்துக்குமே பொடி இல்லைன்னு. இல்லைம்மா, ஒன்றுத்துக்கு இருக்குது, அது வைக்காமல் இது வச்சுருக்கீங்க. கருவேப்பிலை போட்டோமா? அம்மா. தண்ணி இதுலையா? தண்ணி இல்லை, காரத்துக்கு எதாவது போட மாட்டீங்க? ஏன் மிளகா போட்டுருக்கீங்க? இது ஒரு காரமா? அவ்வளோதானா? இதுதானா? என்ன கொஞ்சம் சக்தி தனி மிளகாய் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டுருக்கோம். வேகட்டும், எண்ணெய் கூட போட்டு. பழம் மிளகாய்க்குலாம் இது போடக்கூடாது. காரம் இறங்கிறது முட்டை போடுறது கரெக்டாக தான். சரி ஓகே.
இருக்கும் தான் காரம் அதிகமாக வேணும்னா போட்டு கண்டிப்பாக. போட போகிறீங்க போட்டுடலாம் கொஞ்சம். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. புளி போட்டுக்கலாமா கொஞ்சம்? புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். விருப்பம் பண்ண புளி ஊற வச்சு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இதில். அப்படி இல்லைன்னா புளியும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டமாக. சரி குறைச்சி சரி. இப்போ இதை எடுத்து போய் ஃபேனில் ஆற வச்சிடலாமா கொஞ்சம்? ஏன்னா சட்டி இருந்தால் நம்ம சூடாக கூட கரைஞ்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம மிக்சியில் தான் போட போகிறோம். சரி ஓகே. கொஞ்சம் ஆறுனதை தான் மிக்சியில் போட முடியும். இதை ஆற வைக்க போகிறீங்களா? ஆற வச்சிடலாமா? சரி ஓகே. ஆற வச்சுட்டு வந்துடுறேன். அதில் வந்துட்டு ஊற்றிட்டிங்களா? ஏன்னா பக்கத்தில் அது சவுண்டு கேட்குது. மூளை சவுண்டு. பக்கத்து தெருவா எங்கன்னு தெரியல. அது டெத்து போல காயின்னு சாப்பிடுவோம். அடிக்கடி இந்த சவுண்டு கேட்டே இருக்கு. கலரவா? இல்லை, சால்ட் போட்டுருக்கோம். ஏன்னா முட்டை போட்டிருக்கோம், அதனால சால்ட். பேக்ரவுண்ட் மியூசிக்கே போட தவறுன்னு நினைக்கிறேன். அதே சவுண்டு கேட்குது. எங்கன்னு தெரியல டெத்து. ஆனால் அடிக்கடி இந்த பக்கத்துல எங்கேயோ டெத் ஆகிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. என்ன ஸ்டீல் பாத்திரத்தில் என்ன ஒன்றுனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதான் பிரச்சனையே. அலுமினியமாக இருந்தால் நம்மளுக்கு பயமே இல்லை. ஸ்டீல் கடாயில் மட்டும் அடி பிடிச்சிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி, இன்னொரு முட்டை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சரி ஓகே. அப்புறம் முட்டை பொடி மட்ஸ் மாதிரி எடுப்போது? இல்லை நல்லே போடணும். காலையில் என்னது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து சாதத்தை விட தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். தோசை தான் காலையில். சரி ஓகே. சரி, வேகட்டும். கொஞ்சம் மூடி வச்சிடலாமா? இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி லைட்டாக போட்டுடலாம்ண்ணே. கொத்தமல்லி போட்டு கலவைக்கு இறக்கிடுவோம். கேஸ் ஆன்லேயே இருக்கு. ஆமாம்மா, ஸ்லோவாக தான் வச்சு. சரி ஓகே. அது எப்போ அரைக்க போகிறீங்க? இப்போ ஆறிடுச்சு, அதை அரைக்க வேண்டியது. சரி சரி, இதை ஆஃப் பண்ணிடலாமா? சரி, நிறுத்திடலாம். சரி, இப்போ இதை நல்லா ஆறிடுச்சுல்ல. இதை வந்துட்டு போட்டு அரைச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா வந்து தண்ணி மேலே தெளிச்சிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். சரியா? அரைச்சாச்சு. சரி. இப்போ நம்ம இது கருவேப்பிலை தாளிச்சிக்கலாமா? கடுகு கொஞ்சம். கொத்தமல்லாம் போட்டுட்டோம். ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டீங்களா? கொத்தமல்லி தான் போட்டு அரைச்சிட்டுமே. என்ன? ஓ சரி ஓகே. அவ்வளோதான். ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சரி ஓகே. சரி, தோசை ஊற்றிடுறேன், சாப்பிட்றியா? சரி ஓகே. மாவு நேற்று தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் இப்போ தான் கலர் இருக்குது. உப்பு போட்டு இப்போ தான் அரைச்சிக்கிறேன் மாவு. ஊற்றிட்டிங்களா? ஊற்றிட்டேன். சரி, சாப்பிட்றியா? ஓகே. பாய். எங்கே போகிறோம்? சும்மா வாக்கிங் போகலான்னு. சரி ஓகே. நான் தான் போக சொன்னேன். சும்மா வீட்லேயே தான் உட்காந்துருக்காங்க, வாக்கிங் போகிறேன். சரி, லஞ்ச் பேக் பண்ணிடுறீங்களா? லஞ்ச் பேக் பண்ணுங்க, சாப்பிட்டு அதை போட்டு. சரி ஓகே. மதியம் ஊற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பிட்டீங்களாம்மா? ரெடி பண்ணிட்டேம்மா. சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டேன். சரி வா, லஞ்ச் பேக் பண்ணிக்கலாமா?
சாதமும் சுட சுட இருக்குது. ம் குழம்பும் வந்து நான் இப்போ சூடு பண்ணியிருக்கேன் லைட்டாக. ஏன்னா மதியானம் வரைக்கும் தாங்கணும்ல. டிஃபனுக்கு தான் நம்ம சூடு பண்ணாமல் கூட வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ மதியானம் வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ் வெயில் காலத்தில் சீக்கிரம் ஊசிடும்னு சொல்லிட்டு நான் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் குழம்பு திருப்பியும். ஓ சரி ஓகே. மிக்சியில் போட்டு அரைச்ச பிறகு சூடு பண்ணிட்டேன். இல்லைன்னா சில சமயம் ஊசியை போய் வாய்ப்பு இருக்குது. தான் செக் பண்ணிடலாமா? ஆல்ரெடி ரைஸ் பேக் பண்ணுறீங்களா? பண்ணியாச்சு ரைஸும். அவ்வளோதான். சரி ஓகே. சரியா? ம் சரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸு. டிஃபனும் தோசை கத்திரிக்காய் பஜ்ஜி தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய்.